நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஏற்கனவே இந்த பிளேஸ் வந்து இருந்துச்சுங்க. ஆனால் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போக முடியல. திடீர்னு இவன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்தான். சரி பெங்களூர் வந்துட்டு சுற்றி காட்டுறா அப்படின்னா, சரி நம்ம நிறைய பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்டு தான் திடீர்னு பார்த்தா ஜூக்கு போகலான்னா அப்படியே நான் ஜூக்கு வந்துட்டேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் இந்த கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி நம்ம போனோம் பார்த்தீங்கன்னா அதில் இதெல்லாம் இல்லை பார்த்து தானே. அங்கே ஒட்டகச்சிவிங்கி அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஜீப்ரா எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஜூக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வரி குதிரை வந்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ தான் நிறைய பேர் ஃபுட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பின்னாடி வந்து ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளேஸாக போய் பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது. சூப்பராக இருக்கு. ஏ ஃபார் ஜிராஃபி. ஏ ஃபார் ஜிராஃபியா? ஜே ஃபார்ல. ஜே ஃபாரா? ஏ சாமா. ரொம்ப சின்ன வயசுல தான் நான் ஜூக்கு போயிருக்கேன். இது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். அழகாக இருக்குது. அங்கே இன்னொன்று இருக்கு. மொத்தமே 2 தான் இருக்கா? மொத்தமே 2 தான் இருக்கு. பரவாயில்ல, அழகாக இருக்கு. ஆக்சுவலி இது நேம் என்னன்னு தெரியல. போர்டு எதுவும் வைக்கல, மென்ஷன் பண்ணல. போர்டு வச்சிருக்கிறாங்களா? நில்கை. நில்கை மிலா. மிலா. நில்கை. மிலா. மிலா. மிலாவா? இங்க ஒரு மான் குட்டி இருக்கு, இங்க ஒரு பன்னி குட்டி இருக்கு. பாத்தீங்களா? இது திரும்பி பாருங்க. நல்லா இருக்குதுங்க. இது வந்து ஏதோ கிராஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது மான் மாதிரியும் இருக்குது, மாடு மாதிரியும் இருக்குது. மாட்டுக்கும் ஆடுக்கும் அந்த கிராஸ். நல்லா ஃபன்னாக இருக்குது. ஆனால் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. இன்னும் பெரிய ரூட் இன்னும் சுற்றி போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போதே 100 rupees தான். ஜூக்கு வந்து 100 rupees தான். நான் ஒரு 3 அனிமல்ஸை பார்த்தேன். அதிலே வந்து 100 rupees சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வாங்க, இன்னும் ரொம்ப தூரம் போகுது. சிங்கம், புலி, கரடிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஜூக்குள்ளேயே போக போகிறோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூக்கு வெளியிலே அப்போ பார்த்தீங்கன்னா 3 அனிமல்ஸ் வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக சூப்பர் தான். சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா புலி, கரடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ். இதுலேயே போகணும். இங்கே வே டு போட்டிங். இங்கே போட்டிங்லாம் இருக்கா? இது என்ன அனிமல் ஃபீட் டிஸ்ப்ளே? போய் பாரு. செக்கிங் அவுட் டுடே மெனு. அனிமலுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஓஹோ, இங்கே யானை ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு தெரியல. மேலே குரங்கு இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நீ இருக்கிற பாரு. நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் பார்த்தேன். என்னடா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மேலே பார்த்தா குரங்கு இருக்குது. ஆகாஷ், அபி உங்களை உட்காந்துருக்கு பாரு. இதெல்லாம் உன் ஃப்ரெண்டாக இருக்குது. ஆமாடா, அது என் ஃப்ரெண்டு தான்டா. நீ இருக்கிற. அதாவது திஸ் வே அப்படின்னு காட்டியிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு உள்ளே வந்து இன்னொரு வே போகுது. அது வழி அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தனியாக அனிமல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அது வந்து நம்ம ஃபீட் பண்ணலாமா? அந்த அனிமல்ஸ்க்கு நம்ம தனியாக ஃபீட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு தனியாக நம்ம கொஞ்சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா சார்ஜ். கேட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாங்கள் கேட்டோம் அது மாதிரி அனிமல்ஸ்க்கு ஃபீடிங் பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து அப்படி போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஆனால் பின்னாடி தான் அதில் ஏற மார்க் போட்டுச்சு, என்னன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். டைகர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சவுண்டு கேட்டியா? ஒரு மாதிரி அப்படின்னுச்சு. சவுண்டோட நீ பயங்கர. வாங்க என்னன்னு பார்க்கலாம். என்னது அது? கரடியா? தெரியலங்க, என்னன்னு தெரியல. சொல்றா. டைகர் தான்டா. டைகர் தான். அது சவுண்டு சீரியஸாக சவுண்டு கேட்டுச்சு எனக்கு பயங்கரமாக. நினச்சேன் சவுண்டு கேட்கும் போதே நினச்சேன்
இதே சூப்பராக தான் இருக்குது. ஆகாஷ் எங்கள் டைகர் மாதிரி கற்று. நான் கற்றுனேன்னா அந்த புளி பயந்துடும். புளிக்கே நம்ம டஃப்பு கொடுப்போம் தெரியுங்களா. ஒரு புளி தான் இருக்குது. இன்னொரு புளி இங்கே பாருங்க சைடில். ரெண்டு புளி இருக்குதுடா. ஆஹா, கூண்டுக்குள்ளே 2 புளி இருக்குது, கூண்டுக்குள்ளே 2 புளி இருக்குது. தனி புளி செம்மையாக இருக்குது. ஓ மை காட். ஆஹா, ஆமாம், திருநெல்வேலியில் களக்காட்டில் இருக்கிற புளியோடய அது பெரிய புளி. திருநெல்வேலியில் நீ புளியை பார்த்துருக்கிறியா களக்காட்டில்? டெய்லி கண்ணாடி முன்னாடி தான் பார்க்குறேன்டா. சரி, மூஞ்சி காட்டிச்சு போயிடுச்சு. அப்போ புளி 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 புளி. இப்படி பார்க்குது பாடுறா. தலைவரே தலைவரே திமிங்கலம். ஹலோ சார் சார், இங்கே 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 இது ஒரே மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க. எனக்கு ஞாபகமே இல்லை, இவ்வளோ பக்கத்தில் நான் புளியை பார்த்த மாதிரி எனக்கு முன்ன பின்ன ஞாபகமே இல்லை. இதே நல்லா இருக்குது, ஜூவே நல்லா இருக்குது. 100 ருபீஸ்க்கு எனக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ஃபீலிங்கு. வீடியோலேயே நான் இந்த 100 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ ஒர்த்து. ஆனால் நீங்கள் சஃபாரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நமக்கும் சிங்கத்துக்கும் ஒரு வேலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலி எதுவுமே இருக்காது சஃபாரியில். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வெறும் நம்ம ஜீப்புக்குள்ளே இருப்போம், ஜீப்புக்கு வெளியில் புலி இருக்கும், சிங்கம் இருக்கும். அதுதான். இங்கே பாருங்கள், கரடி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வாழ இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கரடி இருக்கா. இது பார்த்தியா, வேலிலாம் போட்டு வச்சுருக்குறாங்க இங்கே. சூப்பராக இருக்குது கரடி. சுற்றி வேலிலாம் இருக்குது, அதனால் வேலியெல்லாம் தாண்டி வராது. இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு டைரி மில்க் சாப்பிடுது. இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு ஒரு டைரி மில்க்கை வாங்கி ஒரு பொண்ணுக்கு கொடுறா, பொண்ணு கொடுத்து உஷார் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த குரங்கு கொடுத்துருக்கிறான். குரங்கு உஷார் பண்ணிட்டு இருக்கான். குரங்கு உஷார் பண்ணி என்னடா பண்ண போகிறா? டே வாடா டே. இங்கே பாருங்கள், வான்கோழி. வான்கோழி இல்லை, ஈமு கோழி. ஈமு கோழி, சாரி, ஈமு. முன்னாடி போட ஞாபகம் இல்லை. ஈமு. ஆஹா, விஜய் சேதுபதி சொல்லுவார் பார்த்தீங்களா, அவன் முட்டை எங்கேயாச்சும் இருக்கா என்ன? முட்டை எங்கேயுமே இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டு பக்கத்துலேயே இந்த ஈமு கோழி இருக்கும். ஈமு கோழி பண்ண முன்னாடி நம்ம ஊரில் நிறைய இருந்துச்சு தெரியுமா? அதில் ஆகாஷ் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நமக்கு எங்கே காசு இருக்குது. ஆனால் நிறைய இருந்துச்சு. நான் என் ஹைட்டுக்கே இருந்துச்சு ஈமு கோழி. நான் என் வீட்டு பக்கத்துலேயே. என்னையவே இன்வெஸ்ட் பண்ண சொன்னா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா நிறைய தங்க முட்டை கிடைக்கும் அப்படின்னா கடைசியில் அவனுக்கு ஒரு கிடைச்சிட்டு ஒரு கோழி முட்டை கிடையாது. நல்ல ஆம்லெட் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். யாரும் இந்த மாதிரி விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முன்னாடி அது ஏதோ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையோட விலை 1000 ரூபாய்க்கு விற்றாங்க. 1000 1500 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நரிங்க நரி. ஆஹா, நாய் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கூண்டு போட்டுருக்காங்க கிளாஸில். வேறு எங்கேயும் பக்கத்தில் எதுவுமே இல்லை, தூரத்தில் தான் இருக்குது. நான் சின்ன வயசில் நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த நரியை வந்து பார்த்துருக்குறேன். எங்கடா அந்த சின்ன வயசில் நிறைய தடவை நிறைய பார்த்துருப்பீங்கன்னு தானே கேட்குறீங்க? வேறு எங்கேயும் இல்லைங்க, டோரா கார்ட்டூனில் தான்.
குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய தடவை நிறைய வந்து பார்த்துருக்குறோம் டிவியில். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடக்கன் நண்பர்கள்லாம் வந்துகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங்கே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோ ரீல்ஸு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவ்வளவுதான். ஃபோட்டோவை கிராப் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் தண்டவாளத்தில் நிற்கிற மாதிரி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. இங்கே பாடுறாடி எவ்வளோ பெருசு 2 இருக்குது பாரு. ஓ மை காடு, என்னடா அவ்வளோ பெருசு இருக்குமா? எதுக்குன்னு தனியாக கூண்டு மாதிரி ஓட்டு வச்சுருக்குறாங்க. அப்பா அவ்வளோ பெருசு இருக்குமா? தண்ணிக்குள்ளே இருக்குது. இதுவும் என்னைய மாதிரி வெஜிடேரியன் தானே? நான்வெஜ் சாப்பிடுமா? சாப்பிடாதுடா. யாரா சாப்பிடாது. பல்லப்பாராடே. ஐயோ இப்போ சொல்ல வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியனாக தான் இருக்கும். ஆஹா சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மான். நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை முத்து மாதிரி காமெடியெலாம் பண்ணுவேன். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மான். அந்த வேலிக்கு அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மான். இங்கே பார்த்தீங்களா இந்த சைடு ஒரு மலை இருக்கதா, ஒரு சின்ன பாறை மாதிரி மலை இருக்கா, அது பக்கத்தில் இருக்குது மலை மான். இது மாதிரி நிறையா மான், ஒரே மான்லேயே நிறைய மான்கள் இருக்குது. அது மாதிரி தனித்தனியாக கூண்டாக பிரித்து வந்து போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய மொக்க காமெடிங்கெலாம் அந்த வீடியோவில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நார்மல் மானுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? புள்ளிமான். எங்கள் புள்ளியை காணும். புள்ளியே இல்லை பாரு. புள்ளி அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் நம்ம ஒரு கோலம் போட்டு வருவோமா, ஒரு புள்ளி. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்குக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நான் போய் சும்மா சுற்றி காட்டுறேன். இதை மாதிரி வந்து வெஹிக்கிளையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க, நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இறங்கி வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இது தனியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது போட்டிங் வந்து நம்ம போகலை, ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக, நம்ம வியூவர்ஸ்க்காக ஜஸ்ட்டு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிங் வந்து ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு போட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓ சூப்பராக இருக்குது. கப்புள்ஸாக வந்தால் ஜாலியாக போகலாங்க. பெடல் போட்டிங் தான், சின்ன ஒரு குளம் தான், அதில் பெடல் போட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே வாட்டர் விழுது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மேலே நம்ம விழும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து போட்டிங்கோட கவுண்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான போட்டிங் இருக்குது. ஒன்று வந்து 2 சீட்டிங் போட்டிங்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4 சீட்டிங் போட்டிங்கு. ஸோ 2 சீட்டிங் போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 4 சீட்டிங் போட்டிங்னா 400 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் கிட்ட ரேஞ்ச் வருது. ஸோ 100 ருபீஸ்க்கு வந்து இந்த போட்டிங் வந்து அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. வேணும், நீங்கள் ஒரு கப்புள்ஸாக வந்திருக்கீங்க, சில் பண்ணணும் வந்திருக்கீங்கன்னா வந்து சில் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். பட் சிங்கிளாக வந்துக்கிட்டு 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சிங்கிளாக வந்துட்டு போகவே முடியாது. ஏன்னா குறைஞ்சது 2 பேராச்சும் வேணும். சரி, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து போட்டிங் போனீங்கன்னா கண்டிப்பாக போர் தான் அடிக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து காட்டினேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 நரி வந்து இருக்குது, தூங்கிட்டு இருக்கு. இதுதாங்க உண்மையான புள்ளி மான். மான்லேயே நிறைய வகை இருக்குது, எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஏதோ ஆடு மாதிரி இருக்குது, ஆனால் மான். இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா காட்டு பூனை. பார்க்க சின்ன நரி மாதிரியே இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டு பூனை. வந்துட்டா அதில் என்ன போட்டிருக்கு போர்டில்? லெப்பர்டு தான். லெப்பர்டுனா சிறுத்தை தானே? பாருங்க, சிங்கம் கூண்டுக்குள்ளே இருக்குது.
இன்னொரு சிங்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து படுத்துருக்கு. நமக்கு அவ்வளோ க்ளீனாக வந்து தெரியல. இன்னொரு சிங்கம் இங்கே இருக்குது. நீங்கள் சிங்கம்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சஃபாரிக்கு தாங்க வரணும். ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் வந்து நம்ம சிங்கத்தை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கூண்டுலேருந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கிது. அவ்வளோ நல்லா இல்லை கூண்டுலேருந்து பார்க்கும்போது. மித்த கூண்டு நார்மலாக இருந்துச்சு. சிங்க கூண்டு வந்து ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன குட்டி குட்டி கட்டமாக இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கிளியராலாம் இல்லை சிங்கம். பயங்கரமாக பசிக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப பசிக்குதுங்க. காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நல்லா பூரிலாம் நல்லா வெளுத்து கட்டிட்டு தான் வந்தோம். 4 பூரி தான். ஆனாலும் கொஞ்சம் பசிக்குது. வெளியில் வந்து ஒரு டீ குடியும் நான் நினச்சேன். பட் டீ கூட இன்னும் குடிக்கவே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பறவைகள்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன பறவை? மக்காவுவா? கண்ணூர் குன்னூருன்னு கிராமத்து பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்கள் சேவலெல்லாம் வச்சுருக்குறாங்க. சேவல், கோழி. என்னடா இதெல்லாம் சூவில் வச்சுருக்காங்க. பேர் பேரட்டு. அலெக்சாண்டர் இந்த இருக்குல்ல. அலெக்சாண்டரா? என்ன கண்டுபிடிச்சாங்க அலெக்சாண்டர்? அவனே பாவம் வெக்ஸ் ஆகிட்டான். இதெல்லாம் சரியான புறா. இது என்னது, கிளியா? காக்காவா? காக்டெயில்னா சரக்கு பிராண்டா? காக்டெயில் சரக்கு பிராண்டு. சாரி நண்பர்களே, நான் டீ டோட்டலர். எனக்கு இந்த சரக்கு பற்றிலாம் தெரியாது. அதனால் நாலேஜ் கிடையாது. இங்கே எங்கேயும் பாம்புலாம் இல்லையா என்ன ஜூவில்? எலிங்க, வேறு ஒன்றும் இல்லை. எலியெலாம் வந்து வச்சுருக்குறாங்க. நண்பர்களே, நான் சொல்லி வாயமோ பாருங்க மலைப்பாம்பு. ஆனால் தலை எதுவுமே தெரியல. ஜஸ்ட் உடம்பு தான் தெரியுது. காட்டு அணில் ஒரு பக்கத்துலலாம் போகுது. ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். போடுங்க பேர் எவ்வளோ தலை ஃபேன்ஸு. போடு. சவுண்டு கேட்குதா உனக்கு? கடவுளே அஜித்துன்ட்டு கேட்கல? பக்கத்தில் கொண்டு போகலாம் நண்பர்களே. இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். கடவுளே அஜித்து. அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மரத்துண்டு இருக்கா, அதுக்கு பின்னாடி பார்த்தியா சிறுசாக இருக்குது மலைப்பாம்பு. மலைப்பாம்பு பாருங்க. இன்னொரு அதோட ஹெட்டை காட்டுது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாம்பு, இங்கே ஒரு பாம்பு, கீழே எலியெலாம் இருக்குது. எப்படி மூவ் ஆகுது. அங்கே இன்னொன்று இருக்குது. கருப்பு ஸ்னேக்கா? இது எப்படி விஷமா? இப்படி நல்ல பாம்போட கடிச்சு பார்த்தா தெரியுமா? கையை விடுறியா? இது என்ன இப்படி கொச்ச கொச்சன்னு போட்டிருக்குறாங்க. வித்தியாச பறவையாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து இது என்ன சொல்கிறது, அது என்ன கேம் உண்டு, ஆங்கிரி பேர்ட்ஸ் கேமில் வர மாதிரி இருக்குது. இது என்னையா சேவல் கோழியெல்லாம் தூக்கி போட்டுருக்குறாங்க. அதுதான் காமெடியாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை மயில். வெள்ளை மயில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? நான் எனக்கு முன்னாடி சின்ன வயசில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வெள்ளை மயிலாம் இருக்குதா இன்னும்? பாடுறா எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி கேங்காக வாங்க. கேங்காக வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கும். இல்லைன்னா கப்புள்ஸோடு வாங்க. என்னடா இன்னும் முதலையே காட்டலையேன்னு நினச்சேன்.
எல்லாம் சிறுசாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த ஜூவு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓவராலாக அந்த ஜூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படி நீ சொல்லு. நல்லா இருந்துச்சு, புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் வயிறு நிறைய எரிஞ்சுது. ஏன் நான் அனிமல்ஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம ஏற்கனவே சென்னையிலையும் இருக்குது. சென்னையெல்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுது? சென்னை ஜூக்கு போயிருக்கிறியா? இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்தே பார்க்குற மாதிரி. கோல்கேட்டா இல்லையா? கோல்கேட்டா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். மறக்காம ஆகாஷ் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை. அப்படியே அபி மொபைல்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.